தன்னோட 14 வயதின் போதே ஐபிஎல் டூர்னமெண்ட்ல வைபவ் சூரியவன்சி அறிமுகமான சூழல்ல இந்த சின்ன பையன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே அவர் வியந்து பார்க்கும் போது தான் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே சிக்ஸரை பறக்க விட்டு அனைவருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருப்பாரு. பின்னர் அந்த டூர்னமெண்ட்ல குஜராத்துக்கு எதிரான போட்டியில வெறும் 35 பந்துகள்ல சதத்தை பதிவு செஞ்சு குறைந்த வயசுல ஐபிஎல் கிரிக்கெட்ல சதத்தை பதிவு செஞ்ச பிளேயர் அப்படின்ற சாதனை படைச்சாரு. நடப்பாண்டுல கடந்த மார்ச் 27ஆம் தேதி தான் தன்னோட 15வது வயதை எட்டிய வைபவ் சூரியவன்சி இப்போ அந்த நடப்பு ஐபிஎல் டூர்னமெண்ட்ல கூட தன்னோட சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராரு. குறிப்பா அந்த சின்ன வயசுல அவர் அக்ரெசிவா விளையாடுறாரு அப்படின்றது ஆச்சரியமா இருந்தாலும் கூட சீனியர் பிளேயருக்கு இணையான மெச்சூரிட்டியானது அவர்கிட்ட இருப்பது வியப்பை ஏற்படுத்துது. அதாவது இந்த நடப்பு ஐபிஎல் டூர்னமெண்டோட 32வது போட்டியா ஜெய்ப்பூர் மைதானத்துல ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில வைபவ் சூரியவன்சி சதமடிச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அந்த போட்டியில 228 ரன்கள் அடிச்சிருக்கும். குறிப்பா அந்த போட்டியில வைபவ் சூரியவன்சி 14வது ஓவர் வரை பேட்டிங் பண்ணி விக்கெட் கொடுத்திருப்பாரு. இருந்தாலும் அந்த போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வியை சந்திச்ச சூழல்ல அந்த தோல்வி குறித்து பேசியிருந்த வைபவ் சூரியவன்சி நான் இன்னும் கூட சில ஓவர்கள் நின்று விளையாடி இருக்கணும், கொஞ்சம் அதிரடியா போகணும் அப்படின்னு விளையாடி தான் விக்கெட் விட்டுட்டேன், இல்லனா கூடுதலாக 20 ரன்களை எங்களால ஸ்கோர் போர்ட்ல வச்சிருக்க முடியும், எனவே இந்த விஷயம் தான் அந்த போட்டியில தோல்வி ஏற்பட காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமலே இப்ப இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் தன்னோட தவற ஒத்துக்க மறுக்கும் சூழல்ல ஒரு போட்டியில சதமடிச்சும் கூட போட்டியோட சிச்சுவேஷன்ல இந்த விஷயத்துல நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிற பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். குறிப்பா வைபவ் சூரியவன்சி இப்படி இளம் வயதிலேயே அட்டாக்கிங்கா விளையாடுவது பற்றி பேசியுள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டான நமன் நியாஸ் வைபவ் சூரியவன்சி தன்னோட பேட்ல ஏஐ சிப்பை வச்சு விளையாடுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. அதன்படி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்சியை பத்தி யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான பையன் அவன், அந்த பையனோட பேட்டை செக் பண்ணி பாருங்க, ஊக்க மருந்து சோதனை பண்ணுவது போல அந்த பையனோட பேட்டை செக் பண்ணி பாருங்க, அந்த பையன் தன்னோட பேட்ல ஏஐ சிப்பை கூட பயன்படுத்தி இருக்கலாம், என்ன மாதிரியான பையன் அவன், நம்பவே முடியாத ஆட்டத்தை வெளிப்படுத்துறான். 18 வயசுல தான் உடம்புல எல்லாருக்குமே பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் போன்ற மசில் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். ஆனா அந்த பையன் வெறும் 15 வயசுல இப்படி விளையாடுவதை சத்தியமா நம்பவே முடியல. விராட் கோலி உலக கிரிக்கெட்டோட உச்சத்துல இருந்த நேரம் இந்த பையன் வந்து பிறந்திருப்பான். வைபவ் சூரியவன்சி கிட்ட இப்போதைக்கு இந்த வயசுல அவ்வளவு பவர் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த பையன் தன்னோட மணிக்கட்டை நல்லா பயன்படுத்தி பந்து போகும் போக்கிலேயே பந்தை ஓங்கி அடிக்கிறான் அப்படின்னு அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டான நமன் நியாஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு.